ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ வந்து 2025 குரூப் 4ல் சிலபஸ் மாறுமா மாறாதாங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, புக்கு இருக்குங்கள, புக்கு வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த தமிழ் வேட்டோ ஸ்டடி இருக்குங்கள, அதோட வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதை வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த தமிழோட அந்த தமிழ் அருளும் தொண்டு இருக்குங்களே, அதோட வேட்டோ ஸ்டடி இது தான். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் நிறைய பேர் பிடிஎஃபாக கேட்டிருக்கீங்க. நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து சரி ஜெராக்ஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜெராக்ஸ் எடுத்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தோன்னா ஃபாண்ட்டும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம பிடிஎஃப் இருக்குங்களே, பிடிஎஃபாக பார்க்குறத விட ஒரு நம்ம ஜெராக்ஸ் எடுத்து பார்க்கும்போது மொத்தம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13 பேஜ். எனக்கு இதெல்லாம் ஜெராக்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுங்களா? 12 ரூபா தான். மொத்தமாகவே எனக்கு இது வந்து ஜெராக்ஸ் போடுறதுக்கு 12 ரூபா ஆச்சு. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் எனக்கு வெறும் 12 ரூபா தான் ஆச்சு. ஓகேங்களா? மொத்தம் 13 பேஜுக்கு ₹1 எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் ஓட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, இதை வந்து நம்ம அழகாக ஃபஸ்ட் ஸ்பைரல் மாதிரி போட்டோ வேறு எதனா வச்சு படித்தோம்னா இது படிக்கவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து சரி இந்த வீடியோவில் ஷோ பண்ணி காமிச்சிடலாம் எப்படி இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. ஜெராக்ஸ் பண்ணால் இந்த பிடிஎஃப் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் ஷோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் இந்த வேட்டோ ஸ்டடி. வேணும்னா இந்த வேட்டோ ஸ்டடி வேணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஐடி கொடுத்துருப்பேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த தமிழ் அறிவியல் தொண்டோட வேட்டோ ஸ்டடி ஜெராக்ஸ். சரி, ஓகே. இப்போ மெயின் வீடியோக்குள்ளே வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போது நமக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. புரியுதுங்களா? இப்போ வந்து நாம் வந்து நிறைய பேர் ஸ்கூல் புக் இருக்குங்களா, ஸ்கூல் புக் வந்து எல்லோரும் எல்லா பக்கம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பக்கம் வாங்கியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த அது பேர் என்னது, அந்த யாருக்கிட்ட அப்படின்னா அந்த இ-சேவை மையம் இருக்குங்களா, இ-சேவை மையம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா? டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, தான் லேட் ஆகிடுச்சு. இந்த இ-சேவை மையத்தில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கோட வேல்யூ வந்து ரொம்பவே ஏறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த இ-சேவை மையத்தில் வாங்கும்போதும் சரி, தனியாக வாங்கும்போதும் சரி, எல்லோரும் வந்து ரேட் வந்து ஓவராக சொல்கிறாங்க. இந்த ஒரு புக்கு விலைலாம் பார்த்துட்டிங்கன்னா 200 300 சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நான் வாங்கினதெல்லாம் கம்மி தான். ஓகேங்களா? நான் வாங்கினது ரொம்பவே கம்மி. அதனால் எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எங்கே புக்கு வாங்கினேனோ அந்த புக்கோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு எடிஷன்லேயும் சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க இல்லையா? நாங்களாம் படிக்கிறதுல நான் 2016 16லாம் 10லாம் படிக்கும்போது அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் அவ்வளோக்கா சேஞ்ச் பண்ணலை. அதை ஒரு பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டாங்க இல்லையா? ஒரு பேட்டர்னில் அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு சிரமமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே கொடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எடிஷனில் ஒவ்வொரு புக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கிறது பாருங்கள், 2020 எடிஷன் தான் வச்சுருக்கேன். இந்த 8th புக்கு வந்து உங்கள் ஷோ தெரியுதான்னு எனக்கு தெரியலங்க பாருங்கள், 2020 எடிஷன் தான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2022 எடிஷன் வந்துருச்சு, 23 வந்துருச்சு, 24 வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொன்று கட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ பாரதியார் அந்த பேஜ் வருது, அந்த பேஜில் ஒரு 2-3 லைன் ஆட் பண்ணியிருப்பானுங்க. வேணுங்கிறத எடுத்திருப்பாங்க, வேண்டாங்கிறத சேர்த்திருப்பாங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு எடிஷனுக்கு உண்டான இது. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ புக்கு மாற்றிட்டாங்க, நான் வந்து இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாற்றுவாங்க. அதுக்கு நீங்கள் சிலபஸஸ் படிக்கிற ஒரு புக் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதை எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு புக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 11th புக்கு. ஓகேங்களா? 11th புக்கு பொது தமிழ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட எடிஷன் பார்க்கலாமா? இதோட எடிஷன் வந்து இது எங்கே போட்டிருப்பாங்க எடிஷன்? இதுக்கு எடிஷன் போடலையோ? எடிஷன் போட்டிருக்காங்க. 2018 எடிஷன். இங்கே பாருங்கள், இது வந்து 2018 எடிஷன். ஆனால் 2018 எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 இயல் மொத்தமாக 11th மட்டும் 10 இயல் இருக்குது. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 8 இயல் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ செக் பண்ணி பாருங்கள், 8 இயல் தான் இருக்கும், அந்த 9 இயல் இருக்காது. ஆனால் இந்த 2024 குரூப் 4ல் 11th 12th தான் மஸ்ட்டு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம 11th 12th வராது அப்படின்ட்டு நாம் வந்து இது பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் சில பேர் வந்து இல்லை 11th 12th முக்கியம் இல்லாமல் 6 to 10 படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு அகென்ஸ்டாக
11th 12th எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இன்னும் வந்து சில பேர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 11th 8 இயல் தான் இருக்கும், 9, 10 இயல் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு புக்கை மாற்றிடுங்க. ஏன்னா இதுலேயே நிறைய ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. அதனால் புக்கை மாற்றுங்க. ஓகேங்களா. இப்போ ஓகே, 2025 குரூப் 4க்கு சிலபஸும் மாறாது. அதே மாதிரி புக்கு இருக்குங்கள, புக்கு வந்து சில எடிஷன் தான் மாறி வரும். சில கண்டென்ட் இருக்குங்கள. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ இந்த தமிழ் மொழி மரபு இருக்குதுல்ல, இதில் வந்து இந்த பாடல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த நுழையும் முன் இருக்குங்க, இதை சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. அந்த பாடல் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த நுழையும் முன்னை வந்து கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சொல்லும் பொருள் வந்து இதில் இருக்கிற வரதானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த நூல்வழி இருக்குங்களா, தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் பற்றி 10th இருக்கும், அதை தூக்கி இதில் கொடுப்பாங்க. இது 10th போகும். அப்படி இப்படின்னு தான் போட்டு எடிஷன் அப்பப்போ மாற்றி விட்டு எல்லோரும் வாங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஓல்டு எடிஷன் இருக்குது, நியூ எடிஷனில் இருக்கிறத எழுதி வச்சுக்கிட்டா போதும். இதில் வந்து 2 பாயிண்ட் தான் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்மக்கிட்ட இங்கே எவ்வளோ பேஜ் இருக்குது, இங்கே எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா இங்கே ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி அதோடு எழுதி வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு புது புக்கு வாங்கி படிக்கணும்னு அவசியமே இல்லையே. நான் ஒரு பேப்பர் ஒட்டிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் புக்கெல்லாம் மாறாது. கொஞ்சம் லைன்ஸ் தான் மாற்றுவாங்க. புக்கெல்லாம் ஃபுல்லாக மாற்றினாங்கன்னா இது எங்கேருந்து போய் புதுசாக எடுப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறதையே இவங்க டைப் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் எங்கே போய் இவங்க புதுசாக வைப்பாங்க. அதனால் புதுசாலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு பேஜ், அந்த ஒரு பேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே போதும். புரியுதுங்களா. இதுக்காக நீங்கள் புக்குக்காக செலவு பண்ணுறதெல்லாம் வேணாம். யாரோ ஒருத்தர் இருந்தால் புக் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் அந்த புக்கோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே தரேன். அப்படி வேணுங்கிறவங்க இப்போ வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக சொல்ல மாட்டாங்க. சில பேர்லாம் 8000, 7000, 10,000ன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அவ்வளோலாம் இருக்காது. ரொம்ப லோவாக தான் இருக்கும். நான் வந்து அதோட கான்டாக்ட் வந்து கீழே கொடுக்குறேன். புரியுதுங்களா. சில தான் மாற்றுவாங்க. புரியுதுங்களா. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களுக்காக சில மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு அப்படிலாம் இருக்காதுங்க. ஓகேங்களா. ஏன் வந்து மெட்டீரியல் பின்னாடி போவேணும்னா, ஸ்கூல் புக்கு தான் எப்போவுமே மஸ்ட்டாக கேட்பாங்க. ஸ்கூல் புக் வந்து இப்போ யாரும் படிக்கிறதில்ல. எல்லாம் அகாடமி மெட்டீரியல் பின்னாடியுமே போயிடுறாங்க. அதனால் வந்து எல்லோரும் ஸ்கூல் புக் மட்டும் படிங்க. எந்த ஒரு அகாடமி பின்னாடியும் போகவும் வேண்டாம். டெஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் போங்க. எந்த ஒரு மெட்டீரியலுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட போக வேணாம். புரியுதா. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ குரூப்பில் வந்து நான் சொல்கிறேன் வேட்டர் ஸ்டடி வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறேன். நான் சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இதோட வேல்யூ வந்து இப்போ தெரியாது. நீங்கள் வேணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யாரும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எல்லாம் பிஸி ஆயிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்போ யூஸ் ஆகும் தெரியுமா. நீங்கள் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் புதுசாக வரவங்க என்ன படிக்கணும்னு தெரியாமல் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் புரியாது. ஆனால் இது எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியாரா, ஓ இந்த பாடம் எடுத்து படிக்கணுமா, ஓ புதிய புத்தகத்தில் இருக்கா, உங்கள் ஒரு பேஜ் நம்பரில் இருக்கா, எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் இது. ஓகேங்களா. புரியுதுங்களா. ரொம்பவே உங்கள் நேரத்தை ரொம்ப இது மிச்சப்படுத்தி இன்னுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்மியாக இது பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இது வந்து மேக் பண்ணது. யாரோ ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. நான் வந்து உண்டான டீட்டெயிலாம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இது தான். புக்கு வந்து எப்போவுமே மாற்ற மாட்டாங்க. சில லைன்ஸ் தான் மாற்றுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு மாற்ற மாட்டாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. புக்கு என்றைக்கும் மாறாது. மறுபடியும் சொல்கிறது அதுதான். ஐயோ மாறுதே நினச்சிட்டு பயந்துட்டு போய் புதுசாக படிக்கிறவங்களாம் இப்போ இன்னும் புக்கு வாங்கணும் போயிட்டுருக்காதீங்க. புக்ஸே வாங்கிட்டு இருந்தால் என்றைக்கு நம்ம படிக்கிறது, படிக்க முடியாமல் போயிடும். இருக்கிற புக்கு இருக்கட்டும். இல்லாததை ஒரு பேப்பர் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சது. புரியுதுங்களா. இவன் சொல்கிறாக்காக கண்டதுக்கடி புக்கு போட்டு வாங்கி காசை வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு வேட்டர் ஸ்டடினா ஒரு வேட்டர் ஸ்டடி, ஒரு புக்குனா ஒரு புக்கு, அவ்வளோதான். மெட்டீரியல்னால் ஒரு மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் ஒன்று வச்சிடணும், அவ்வளோதான். ஸ்கூல் புக் படிக்கிறோம், வேட்டர் ஸ்டடி பார்க்குறோம், ஸ்கூல் புக் படிக்கிறோம். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் நம்ம ஜெராக்ஸ் போடுறோம். ஜெராக்ஸ் போட்டுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். டெஸ்ட்டு போட்டு பார்த்த உடனே என்ன பண்ணுறோன்னா, சரி எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு வந்து வேறு புக்கு படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு அகாடமி மெட்டீரியல் வாங்குகிறோம். சும்மா வந்து அதை படிக்காமல் பார்த்துட்டு மட்டும் போகிறோம், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அவன் சொல்கிறேன் மெட்டீரியலாக தயவு செஞ்சு சொல்கிறேன், காசை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா காசு ஒன்றும் சும்மா வரதில்ல. ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னா மட்டும் அதெல்லாம் வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த வேட்டர் ஸ்டடி வந்து யாருக்கு ஒர்த்து தெரியுமா, புதுசாக படிக்கிறவங்களுக்கும். ஆல்ரெடி படித்து நிறைய பேர் எழுதி வச்சுருப்பீங்க. ஆனால் இது பார்த்துக்கோங்க, எப்படிலாம் தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த வேட்டர் ஸ்டடி மேக் பண்ணது. புக்கும் மாற்ற மாட்டாங்க, சிலபஸும் மாற்ற மாட்டாங்க. தைரியமாக படிக்கலாம். 2025 ஒரு குரூப் 4 கன்ஃபார்ம் படிச்சிங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகலாம். ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.